Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இன்னைக்கு நம்ம கிளாஸ் 11 NCERT-ல Plant Kingdom chapters பார்க்கலாம். ஸோ Plant Kingdத்தை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது விட்டேக்கர் நமக்கு 1969ல் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் மொனிரா, ப்ரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியான்னு எல்லா ஆர்கானிசத்தையும் 5 கிங்டமாக பிரிச்சிருந்தாங்க. அதில் மொனிராவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ரோகேரியாட்ஸாக இருக்கும். ஆல் ப்ரோகேரியாட்ஸ் கம்ஸ் அண்டர் மொனிரா. ப்ரோகேரியாட்னா என்ன? ப்ரிமிட்டிவ் நியூக்ளியஸோடு இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ். தட் மீன்ஸ் நியூக்ளியர் மெம்ப்ரெயின் கிடையாது, நியூக்ளியோலஸ் கிடையாது, நியூக்ளியோபிளாசம் கிடையாது. ஜஸ்ட் குரோமோசோம், சர்க்குலர் குரோமோசோம் அப்படியே ஒரு செல்லுக்குள்ளே இருக்கும். அதை வந்து நம்ம நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லுவோம். நியூக்ளியாய்டு. ஸோ எப்போவுமே ஓஐடி அப்படின்னு சஃபிக்ஸில் முடிஞ்சாலே லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு அர்த்தம். நியூக்ளியஸ் லைக் ஸ்ட்ரக்சர். இட் இஸ் நாட் எ ட்ரூ நியூக்ளியஸ், ப்ரிமிட்டிவ் நியூக்ளியஸ். அப்படி இருக்கிற ஆர்கானிசத்தை மொனிரால குரூப் பண்ணார். ப்ரோட்டிஸ்டா நமக்கு தெரியும், ஆல் யூனிசெல்லுலார் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம். ப்ரோட்டிஸ்டால எல்லாமே யூனிசெல்லுலாராக இருக்கும், பட் யூகேரியாட்டிக் ஆர்கானிசமாக இருக்கும். ஃபங்கையை பொறுத்த வரைக்கும் செல்வால் இருக்குது, பட் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணாத ஆர்கானிசம். அதனால் அதை ஃபங்கைன்னு ஒரு கிங்டம் தனியாக வச்சாச்சு. பிளான்டே, அதைத்தான் இப்போ நம்ம பிளான்ட் கிங்டம் அப்படின்னு படிக்க போகிறோம். அண்ட் தென் அனிமாலியா, அனிமல் கிங்டம். இந்த மாதிரி 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் கொடுத்தாரு. காலப்போக்கில் கிளாசிஃபிகேஷனில் வந்த டெவலப்மெண்ட்டில் ஃபங்கையும் மொனிராவையும் பிளான்ட் கிங்டத்துலேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏர்லியஸ்ட் கிளாசிஃபிகேஷனில், ஃபார் எக்ஸாம்பிள் லின்னேயஸோட 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் பிளான்ட் கிங்டத்தில் தான் ஃபங்கை அண்ட் மொனிரா இருந்துச்சு. பட் காலப்போக்கில் இப்போ விட்டேக்கரே பாருங்கள், ஃபங்கையை தனியாக பிரிச்சுட்டாரு, மொனிராவையும் தனியாக பிரிச்சுட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா, இதில் இருந்தக்கூடிய மொனிராவில் நியூக்ளியாய்டு இருந்துச்சு இன்ஸ்டெட் ஆஃப் நியூக்ளியஸ். அண்ட் ஃபங்கையில் செல்வால் இருந்தாலுமே கூட they do not have chloroplast, chlorophyll pigment, அதெல்லாம் எதுவும் கிடையாது. சாப்ரோஃபைட்ஸாக இருந்தாங்க. அதனால் இந்த ரெண்டையும் பிளான்ட் கிங்டத்துலேருந்து பிரிச்சுட்டாங்க. அண்ட் மொனிரா இன்க்ளூட் சயனோபாக்டீரியா. சயனோபாக்டீரியா இஸ் ப்ளூ green algae. blue green algae. So இது algae, that means they do photosynthesis, they prepare their own food and they are autotrophic in nutrition. autotrophic nutritionல தான் இருக்காங்க. பட் ஸ்டில் அவங்க வந்து பிளான்ட் கிங்டமில் இல்லை. ஏன் அப்படின்னா they are மொனிரா. தட் மீன்ஸ் they have nucleoid, they do not have nucleus, ட்ரூ நியூக்ளியஸ் கிடையாது. அதனால் அவங்களையும் பிளான்ட் கிங்டத்துலேருந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே, அப்போது பிளான்ட் கிங்டத்தில் என்னென்ன ஆர்கானிசம்ஸ் தான் வருது அப்படின்னு பார்த்தா ஆல்கே, பிரையோஃபைட்ஸ், டெரடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பம் அண்ட் ஆஞ்சியோஸ்பம். ஏபிபிஜிஏ அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஏபிபிஜிஏ ஷார்ட் ட்ரிக் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி. ஏபிபிஜிஏ மீனிங்லெஸ் தான், பட் ஸ்டில் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏபிபிஜிஏ இந்த ஆர்டர். ஆல்கே, பிரையோஃபைட், டெரடோஃபைட், ஜிம்னோஸ்பம் அண்ட் ஆஞ்சியோஸ்பம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் வித்தின் ஆஞ்சியோஸ்பம் அப்படின்னு பார்க்கும்போது அதில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்துக்கிட்டே வந்துச்சு. அதில் இயர்லியஸ்ட் கிளாசிஃபிகேஷன் நம்ம ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு கேட்டோம்னா, ஆர்டிஃபிஷியல் இஸ் நத்திங் பட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ஸை வெரி ஃபியூ கேரக்டர்ஸை வச்சு கிளாஸிஃபை பண்ணோன்னா அது ஆர்டிஃபிஷியல். எப்போவுமே வெரி ஃபியூ, சில கேரக்டர்ஸை மட்டும் கிளாஸிஃபை பண்ணும்போது, அதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணும்போது அந்த கிளாஸிஃபிகேஷன் தவறாக தான் போகும். இங்கே பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனில் இயர்லியஸ்ட் கிளாஸிஃபிகேஷனில் கிராஸ், சூப்பர்ஃபிஷியல், மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸை மட்டும்தான் கன்சிடர் பண்ணாங்க. ஸோ அந்த மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்னு பார்க்கும்போது ஹேபிட் இன்க்ளூட் ஆகும். ஹேபிட்னா பிளான்ட் கிங்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஹேபிட் மீன்ஸ் ஒரு பிளான்ட் வந்து ஹெர்பாக இருக்கா, ஹெர்ப்னா குட்டி செடின்னு அர்த்தம், இல்லை ஷ்ரப்பாக இருக்கா, புதர் செடி அப்படின்னு அர்த்தம், இல்லை ட்ரீயாக இருக்கா. இதை பொறுத்து தான் நம்ம வந்து பிளான்ட்ஸை பிரிக்கிறோம். ஹெர்பா, ஷ்ரப்பா, ட்ரீயா அப்படின்னு. அதை நம்ம ஹேபிட் ஆஃப் த பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கலர், லீவ்ஸ் கலர், ஃப்ளோரல் கலர், இதெல்லாம் ஃப்ரூட் கலர், இதெல்லாம் வந்துடும். நம்பர் அண்ட் ஷேப் ஆஃப் த லீவ்ஸ். இந்த மாதிரி கிராஸ், சூப்பர்ஃபிஷியல், மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் பேஸ் பண்ணி மட்டுமே கிளாசிஃபிகேஷன் இயர்லியஸ்ட் கிளாசிஃபிகேஷன் இருந்தது. அண்ட் தென் வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் அண்ட் ஆண்ட்ரீஷியத்தோட கேரக்டர்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் பேசிஸ், இந்த பேசிஸில் தான் கிளாசிஃபிகேஷன் அமைஞ்சிருந்துச்சு. ஆண்ட்ரீஷியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். ஆண்ட்ரீஷியத்தில் தான் ஸ்டேமன் இருக்குது இல்லையா? ஸோ மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். ஆண்ட்ரீஷியத்தோட கேரக்டரை பேசிஸாக வச்சு கிளாசிஃபிகேஷன் பண்ணது யாருன்னா லின்னேயஸ். அப்போ லின்னேயஸோட கிளாசிஃபிகேஷன் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஏன்னா இவர் வெரி ஃபியூ கேரக்டர்ஸை மட்டும் பேஸ் பண்ணி கிளாசிஃபிகேஷன் பண்ணார். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ் எல்லாம் செப்பரேட்டடாக பிரித்து வச்சுருந்தாங்க. காரணம் என்னென்னா, இங்கே வெரி ஃபியூ கேரக்டர்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணதுனால அந்த கிளாசிஃபிகேஷன் எல்லாமே தவறுதலாக போயிடுச்சு. க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ் சேம் ஜீனஸில் இருக்கணும், பட் இங்கே க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸை வேறு ஜீனஸில் வச்சுக்கிட்டாங்க. பிகாஸ் வெரி ஃபியூ கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி கிளாசிஃபிகேஷன் பண்ணினதுனால.
ஈக்குவல் வெயிட்டேஜ் அவங்க எது கொடுத்தாங்கன்னா வெஜிடேட்டிவ் அண்ட் செக்ஷுவல் கேரக்டர்ஸ் ரெண்டுக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸை கன்சிடர் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு செக்ஷுவல் கேரக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணாங்க. இப்போ வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ரூட், ஸ்டெம், லீவ்ஸ், இதெல்லாம் வெஜிடேட்டிவ் கேரக்டர். செக்ஷுவல் கேரக்டர் அப்படிங்கிறது ஃப்ளவர், ஃப்ரூட், சீடு, அதெல்லாம் வந்து செக்ஷுவல் கேரக்டர். ஸோ இந்த வெஜிடேட்டிவ் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா என்வாயர்மெண்டல் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இப்போ நல்ல மழை பெய்யுது, நிறைய நியூட்ரியன்ஸ் அந்த சாயிலில் இருக்குன்னா பிளான்ட் நல்ல தளத்தலன்னு நல்லா உயரமாக ஸ்ட்ராங்காக வளரும், ஈல்டு அதிகமாக இருக்கும், ஃப்ளவர், ஃப்ரூட் இதெல்லாம் அதிக பெரிய சைஸில் கிடைக்கும். பட் மழையே இல்லை, அந்த இடத்துல சாயில்லையும் நியூட்ரியன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சேம் பிளான்ட் அந்த இடத்துல அதோட வளர்ச்சி ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ வெஜிடேட்டிவ் கேரக்டர் வந்து பார்த்தோன்னா என்வாயர்மெண்டல் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி மாறும். அப்போ மாறிக்கிட்டே இருக்க கேரக்டரை நம்ம பேஸ் பண்ணி கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறது தப்பாக போயிடும். ஸோ அதனால தான் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் வந்து அந்த அளவுக்கு யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. Then comes natural classification system. Natural classification system ங்கிறது it is against artificial classification system. Artificial classification systemல very few characters consider பண்ணாங்க. ஸோ அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அதே நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் அஃபினிட்டிஸ் அமங் த ஆர்கானிசம்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. நேச்சுரல் அஃபினிட்டிஸ் அப்படிங்கிறது மார்ஃபாலஜிக்கல் அனாட்டமிக்கல் கேரக்டர்ஸில் இருக்கக்கூடிய ஒற்றுமை, தொடர்பு, எவ்வளோ க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறது தான் நேச்சுரல் அஃபினிட்டிஸ் அப்படிங்கிறோம். ஸோ ஆர்கானிசம்ஸ் தட் இஸ் பிளான்ஸ் இடையில இருக்க நேச்சுரல் அஃபினிட்டிஸ் எவ்வளோ க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருக்காங்க அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணாங்க. அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் இன்டர்னல் ஃபீச்சர்ஸும் ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கிளாஸிஃபிகேஷனுக்கு யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. இன்டர்னல் ஃபீச்சரில் அல்ட்ரா ஸ்ட்ரக்சர், தட் இஸ் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் அப்படிம்போம். அனாட்டமி, நார்மல் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குற அனாட்டமி, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், எம்ப்ரியாலஜி, ஃப்ளவரில் பாலினேஷன் எப்படி நடக்குது, ஃபர்டிலைசேஷன் எப்படி நடக்குது, வாட் கைண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட், சீடோட டைப்பு, இதெல்லாம் எம்ப்ரியாலஜியில் படிப்போம். அண்ட் ஃபைட்டோ கெமிஸ்ட்ரினா பிளான்ட்டில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்ட்ஸை பேஸ் பண்ணி கிளாஸிஃபிகேஷன் பண்ணாங்க. ஸோ இவ்வளோ கேரக்டர்ஸை கன்சிடர் பண்ணி கிளாஸிஃபிகேஷன் பண்ணதுனால நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் ஓரளவு நம்பகத்தன்மையாக இருந்தது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பென்தம் அண்ட் ஹூக்கஸ் கிளாஸிஃபிகேஷன் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். அதே ஆர்டிஃபிஷியல் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டத்துக்கு லின்னேயஸ் எக்ஸாம்பிள் சொல்லலாம். நேச்சுரலுக்கு ஜார்ஜ் பென்தம் அண்ட் ஜோசப் டால்டன் ஹூக்கரோட கிளாஸிஃபிகேஷன் நேச்சுரல் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள். இது இல்லாமல் இப்போது ரீசெண்டாக நிறைய டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இமர்ஜ் ஆகிக்கிட்டே வருது. அதில் ஃபஸ்ட்டு ஃபைலோஜெனட்டிக் கிளாஸிஃபிகேஷன். இதில் ஃபைலோஜெனி அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்குது. ஃபைலோஜெனி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி ஆஃப் an organism is called phylogeny அப்படிம்பாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேரியஸ் ஆர்கானிசம்ஸ், இதைத்தான் நம்ம ஃபைலோஜெனட்டிக் கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறோம். எவல்யூஷன்னா என்ன, எந்த ஆர்கானிசத்துலேருந்து எந்த ஆர்கானிசம் இவால்வ் ஆகி வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிமிட்டிவ் யார், அட்வான்ஸ்ட் யார். இப்போ வந்து நம்ம சொல்கிறோம்ல குரங்குலேருந்து மனுஷன் வந்தான், அந்த மாதிரி எந்த பிளான்ட்லேருந்து எந்த பிளான்ட் இமர்ஜ் ஆகி வந்திருக்கும் அப்படிங்கிறது தான். பட் இதுக்கு எவிடன்ஸ் வேணும். எவிடன்ஸ் என்னென்னா இங்கே ஃபாசில் எவிடன்ஸ் தான். ஸோ ஃபாசில் அப்படின்னாலே மண்ணுக்கு அடியில் புதஞ்சு போன பிளான்ட்ஸ் தான். ஸோ அதில் கார்பன் டேட்டிங் வச்சு எவ்வளோ பழமையான பிளான்ட், அந்த பிளான்ட்டோட இப்போ இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் பிளான்ட் வந்து எப்படி க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருக்குது, அதை பேஸ் பண்ணி எந்தெந்த பிளான்ட்ஸ்க்கு காமன் ஆன்செஸ்டர் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபைலோஜெனட்டிக் கிளாஸிஃபிகேஷன் ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஆர்கானிசம்ஸ் ஹேவிங் சேம் குரூப்டு இன் சேம் டாக்ஸா. டாக்ஸானா ஒரு குரூப் தான். இப்போ ஜீனஸ் ஒரு டாக்ஸா, ஃபேமிலி ஒரு டாக்ஸா. ஸோ சேம் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய வேரியஸ் பிளான்ட்ஸ் வந்து சேம் ஆன்செஸ்டர் இருந்து வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு ஃபைலோஜெனட்டிக் கிளாஸிஃபிகேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பட் இனஃப் ஃபாசில் எவிடன்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணுறது? ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு தான் நமக்கு நியூமெரிக்கல் டாக்ஸானமி இருக்குது. ஸோ நியூமெரிக்கல் டாக்ஸானமி அப்படிங்கிறது we will use computers here because நம்ம வந்து மேன் பவரை வச்சு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், பிளான்ஸோட கேரக்டர்ஸை கிளாஸிஃபை பண்ணி கம்பேர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமம். அதனால் ஒவ்வொரு கேரக்டருக்கும் இங்கே என்ன பண்ணிடுவாங்கன்னா நம்பர் அண்ட் கோட்ஸை அசைன் பண்ணிடுவாங்க. ஸோ நம்பர் அண்ட் கோட்ஸை ஒவ்வொரு கேரக்டருக்காக நம்ம அசைன் பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரே சமயத்தில் நம்ம ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸை கிளாஸிஃபை பண்ணி கம்பேர் பண்ணி பிளான்ஸோட ரிலேஷன்ஷிப்
அண்ட் டிஃப்ரென்சஸை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் நம்பர் அண்ட் கோட்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுவாங்க. ப்ராசஸ் பண்ணினதுக்கப்புறம் நமக்கு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து சேம் டைமில் கன்சிடர் பண்ணுறதுக்கு நியூமெரிக்கல் டாக்ஸானமி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸை கன்சிடர் பண்ணி கிளாசிஃபிகேஷன் பண்ணும்போது அது அக்யூரேட்டாக இருக்கும். அதுக்கு நியூமெரிக்கல் டாக்ஸானமி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் சைட்டோடாக்ஸானமி. சைட்டோ அப்படின்னாலே செல் அப்படின்னு அர்த்தம். ஸோ சைட்டோலாஜிக்கல் இன்ஃபர்மேஷன், செல்லுக்குள்ளே என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது அதை பேஸ் பண்ணினது. இதில் வந்து குரோமோசோமோட நம்பர், ஹவு மெனி நம்பர் ஆஃப் குரோமோசோம், டிப்ளாய்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம் சொல்கிறோம் இல்லையா. இப்போ ஹியூமன் பீயிங்க்கு 46 குரோமோசோம்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம்ஸ் அண்ட் பிஹேவியர் ஆஃப் குரோமோசோம், ஒவ்வொரு குரோமோசோமும் என்ன கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணுது அதை பேஸ் பண்ணி கிளாசிஃபிகேஷன் பண்ணுறது சைட்டோடாக்ஸானமிம்போம். ஸோ சைட்டோடாக்ஸானமி இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு குரோமோசோம் நம்பர், ஸ்ட்ரக்சர் அண்ட் பிஹேவியர். கடைசியாக கீமோடாக்ஸானமி. கீமோடாக்ஸானமி, கீமோனாலே நமக்கு ஒரு வேர்ட் கிடைக்குது. டாக்ஸானமினா கிளாசிஃபிகேஷன், கீமோ அப்படின்னா கெமிஸ்ட்ரி, தட் இஸ் கெமிக்கல் அந்த மாதிரி. ஸோ கெமிக்கல் கான்ஸ்டிடியூயன்ட் ஆஃப் த பிளான்ட் டு ரிசால்வ் கன்ஃபியூஷன்ஸ். இப்போது டாக்ஸானமிஸ்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் ஒரு பிளான்ட் எடுத்து இந்த பிளான்ட் டிஃப்ரெண்ட் ஃபேமிலின்னு சொல்லுவார், இன்னொருத்தர் சேம் பிளான்ட்டை வேற ஒரு ஃபேமிலின்னு சொல்லுவார். பட் எந்த ஃபேமிலின்னு நம்ம போய் குரூப் பண்ணுறது? இப்போ ஃபேமிலிலாம் சொல்கிறோம் இல்லையா, ஃபேபேசி, லில்லியேசி, அந்த மாதிரி பிராசிகேசி, க்ரூசிஃபெரேசி இப்படிலாம் சொல்கிறோம். ஸோ ஒரு டாக்ஸானமிஸ்ட் வந்து ஒரு பர்டிகுலர் பிளான்ட்டை க்ரூசிஃபெரேசின்னு சொன்னார்னா சில காரணங்களை சொல்லி இன்னொரு டாக்ஸானமிஸ்ட் வந்து பிராசிகேசின்னு சொல்லுவார். இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வரும்போது அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த கீமோ டாக்ஸானமி ஹெல்ப் பண்ணும். ஏன்னா சிமிலர் கெமிக்கல் காம்பவுண்டை செக்ரீட் பண்ணுற பிளான்ட்ஸை ஒரு குரூப்பில் வச்சிடலாம். So to overcome the confusion, to resolve the confusion, we can follow the chemotaxonomy. So these all are the things, introduction about plant kingdom. Next partல நம்ம algae பத்தி detailed பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.